வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம வீடியோ தொகுப்புகளில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கள்ள தொடர்பை பிரிக்கக்கூடிய முறை. இந்த முறையை வச்சு நம்ம யாராக வேணால் பிரிக்க முடியும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு நபருக்கு இந்த முறையை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலையும் அவங்க ஒன்று சேர முடியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அருவருக்கத்தக்க அவங்க முகத்தை பார்ப்பாங்க. எப்போதுமே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த முறையை பழங்காலத்து முறை தான். நம்ம ஒரு 2 திருப்பு தான் இந்த முறையை நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? நம்ம வீடியோவில் போடலாம். ஏன்னா எளிய முறை தான் நம்ம வீடியோவில் போடுறோம். ஏன்னா எல்லோரும் பண்ணணும் அப்படின்ட்டு. அது ஒரு நல்ல நோக்கத்திற்காக தான் நான் சொல்கிறேன். இதை தவறான நோக்கத்திற்கு மட்டும் யாரும் பயன்படுத்திடாதீங்க. ஒரு நல்லா இருக்க குடும்பத்து மேலே அதெல்லாம் பண்ணிடாதீங்க. என்னோட வேண்டுகோளாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்படியே அது வேலை செய்யும். சரிங்களா? என்ன அப்படின்னா, நீங்கள் யாரை பிரிக்க போகிறீங்களோ அவங்களோட தலைமுடி கண்டிப்பாக வேணும். ஏன்னா இந்த முறைக்கு தலைமுடி மட்டும் இருந்தால் போதும். சரிங்களா? தலைமுடி கண்டிப்பாக வேணும். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சரிசி, மச்சரிசி மாவு, கோதுமை மாவில் அவங்க ஆண் மாதிரி ஒரு பாவை செய்யுங்க, பெண் மாதிரி ஒரு பாவை செய்யுங்க. சரிங்களா? செஞ்சுட்டு அந்த ஆண் பாவைக்கு அந்த ஆணோட தலைமுடி வைங்க, பெண் பாவைக்கு பெண்ணோட தலைமுடி வைங்க. சரிங்களா? வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை 508 இருப்பு மட்டும் உரு கொடுங்க. சரிங்களா? 508 உரு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா தெளிவாக கேளுங்க. ஒரு மெலிசா கருப்பு கலர் நூல். சரிங்களா? நீங்கள் அந்த துணி தைக்கிறாங்க இல்லையா, ரொம்ப மெலிசாக இருக்கும். அந்த துணி தைக்கிற நூலை கூட ஒரு 4 சேர்த்துக்கோங்க. 4 சேர்த்துக்கோங்கன்னா, ஒன்றுக்கு மேலே அந்த ஒரு 4 வைப்பீங்க இல்லையா, 4 கொஞ்சம் லென்த்தாக வச்சுக்கோங்க. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, அந்த ஆணோட தலைமுடியும் பெண்ணோட தலைமுடியும் சேர்ந்தாப்புல ஒரு முடிச்சு போடுங்க. சரிங்களா? சேர்ந்தாப்புல ஒரு நடுவில் ஒரு முடிச்சு, இந்த சைடு கார்னர்லேயும் இந்த சைடு கார்னர்லேயும் அந்த கருப்பு கலர் நூலை நீங்கள் இந்த சைடு கட்டிடுங்க. கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாகத்தை குதிரை காலில் கட்டுங்க, இன்னொரு பாகத்தை கழுதை காலில் கட்டுங்க. சரிங்களா? இது 2ம் அப்படியே அத்துக்கும். சரிங்களா? அதை கட்டிட்டு அதை விரட்டினீங்கன்னா அது அப்படியே ஓடும். அப்படி ஓடும்போது அந்த சம்மந்தப்பட்ட எப்போ அதை அறுக்குதோ அப்பையிலேருந்து அவங்களுக்குள்ள அந்த தரித்திரம் சண்டைங்கிறது அவங்க 2 பேர்த்துக்குமே நிகழும். சரிங்களா? இது அருமையாக வேலை செய்யக்கூடிய முறைப்பா. ஏன்னா இதெல்லாம் பழங்காலத்து முறை. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும், 100க்கு 100% வேலை செய்யும். அதே 2வது ஒரு முக்கியமான விஷயம், இந்த முறையை அமாவாசையில் மட்டும்தான் செய்யணும். சரிங்களா? மீதி எந்த நாட்களில் செஞ்சாலும் வேலை செய்யாது. அமாவாசையில் மட்டும் செஞ்சால் மட்டும்தான் இந்த முறையானது 100க்கு 100% பலன் தரும். சரிங்களா? இதை நல்ல நோக்கத்திற்காக பயன்படுத்துங்க. எக்காரணத்தை கொண்டும் உங்களோட சுயநலத்திற்காக அடுத்தவங்களோட மனைவி கணவன் மீது நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? நன்றி.